உனக்கு தெரியுமா உங்கள் வீட்டில் உங்கள் ஆத்தா எதுவும் சொல்லி கொடுத்துருக்கா? நான் உங்ககிட்டருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறேன். சரியா? நான் உனக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா, இங்கே காட்டில் இருக்க நம்ம சாப்பிடக்கூடிய நமக்கு பயன்படுத்தக்கூடிய சொல்லியா நல்ல சத்தமாக சொல்லு. பசிக்குதா? அப்போ நல்லா சத்தமாக சொல்லு. நமக்கு பயன்படக்கூடிய உணவு தாவரங்கள் இதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சதை உனக்கும் தெரிஞ்சிருக்கா? ஏன்னா உனக்கு தெரிஞ்சாதானே அடுத்து வர ஜென்ரேஷனாக நீ சொல்லி தருவ. அதனால் உனக்கு நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். உனக்கு என்ன தெரியலைன்னு நீ சொல்ல போகிற. அது எதுக்கு பயன்படுது, எப்படி சாப்பிட்லான்னு நீ தான் சொல்லணும். சரிங்க வா. சீக்கிரம் வாயா. ஓகே, இங்கே இருக்குது இந்த தாவரம். இது என்ன தாவரம்யா? முடக்காத்தானா அது? இது எப்படி சாப்பிட்லாமாண்ணா? இந்த தூதுவளை ரசம் இருக்குல்ல, அதோட போட்டு வைக்கணும். அதை கூட போட்டு ரசம் வச்சு சாப்பிட்லாம். சரி, ஓகே, இது சாப்பிட்லாம்ல. இது சாப்பிட்டா என்ன பயன் கிடைக்கும்? அது எதனால? ஜலி பிடிக்காது. அப்புறம் ஜுரம் சளி எல்லாத்துக்குமே ஓகே தான் அது. இது யாருக்கிட்ட இருந்தியா நீ தெரிஞ்சுக்கிட்ட? உங்கள் ஆத்தா கிட்ட இருந்தா? சரி, உங்கள் ஆத்தா கிட்ட தானே கற்றுக்கிட்டது. இது என்ன தாவரம்? இது நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாமே. இது என்ன தாவரம்? கண்டங்கத்தரிக்காவா? இது எப்படி உங்கள் ஆத்தா உனக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க? இது முள்ளாக இருக்கே, இது சாப்பிட்லாமே உண்மைக்குமே? எப்படி உங்கள் ஆத்தா இதை செஞ்சு கொடுப்பாங்க உனக்கு? ஐ மீன், எப்படி அவிச்சு கொடுப்பாங்களா, குழம்பு மாதிரி வைப்பாங்களா? குழம்புல போட்டு வைக்கணும். இப்போது இது புளி குழம்பு மாதிரி கண்டங்கத்திரிக்காய் போட்டு குழம்பை பிச்சு சாப்பிட்லாம். பரவாயில்லையா? 2 கேட்டிருக்கேன், 2மே உனக்கு தெரிஞ்சிருக்கு. இது கண்டங்கத்திரிக்காவை இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இதை அரிஞ்சிட்டு இந்த விதை இருக்கும் பாரு, அதை எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட சுண்டாக்காய் மாதிரி ஒரு டேஸ்ட்டு இதெல்லாம் கிடைக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் சாப்பிடலாம். நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆனால் நம்ம யாரும் இப்போ அதை பயன்படுத்துகிறதே கிடையாது. உரம், காய்கறி. பரவாயில்லையா, நான் கேட்காமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. பிரண்டை. இது என்னையா பண்ணுவாங்க உங்கள் வீட்டில்? துவரைச்சி சாப்பிட்லாம். சரி, ஓகே, துவரைச்சி சாப்பிட்லாம். இது துவரைச்சி தான் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. இதோட பயன்கள் எதுக்கே பயன்படுது? இது எதுக்குன்னா டேஸ்ட்டுக்காண்டி சாப்பிட்றியா எப்படின்னு கேட்குறேன் நான். சரி, ஓகே. இப்போ இது எனக்கும் தெரியாது எதுக்கு சாப்பிட்லான்னு பிரண்டை. ஆனால் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று நான் டேஸ்ட்டுக்காண்டி சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும், சுவையாகவும் இருக்கும். அப்புறம் இந்த சளி டைமில் சாப்பிட்ருக்கேன். இதை சாப்பிட்டா நல்லா பசிக்கும்யா. இப்போ எனக்கு பசிக்கலை அப்படிங்கிறாங்களே சாப்பிட்றவங்களாம், எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது, என்னால் சாப்பிடவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா? அவங்களுக்கு இதை சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோ, துவை மாதிரி பண்ணி சாப்பிட்டாங்கன்னா நல்லா பசிக்கும். இங்கேயா மண்ணியோட செப்பல் கிடக்குது, இங்கேனதே அவங்க தூண்டி போட்டு இருந்திருக்காங்க. நல்லா பசிக்கும். அதை எப்படி செய்கிறதுனா, இதை எடுத்துகிட்டு போய் சைடில் காம்பில் உடச்சிட்டோம்னா நார் மாதிரி வரும். அதை எடுத்துகிட்டு எண்ணெயே ஊற்றாமல் சும்மா வெறும் சட்டியில் மடத்தாச்சு ஏதாச்சும் சட்டியில் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாதையா. எண்ணெய் ஊற்றாமல் வதக்கணும்னு வச்சுக்கோ, அது ஒரு மாதிரி சைட்லலாம் கருப்பாக சவந்த மாதிரி கருத்து போயிடும். அதை மறுபடியும் எடுத்துகிட்டு துவையை அரைச்சி, அப்புறம் கடுகு, கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு உப்பு, இது கூட கொஞ்சம் புளி லைட்டாக சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ, சேர்த்து அரைச்சி சாப்பிட்டோம்னா நீ என்ன துவையை அரைச்சாலும், நிறையா துவை இருக்குது, கருவேப்பிலை துவை நிறையா இருக்குது. இது அப்படி ஒரு தரமையா, அப்படி ஒரு டேஸ்ட்டு. சாப்பிட சாப்பிட சோறு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமையா. இது அந்த துவையை போட்டு பிசைஞ்சு. இது என்ன செடியா? காரமுள். இது காரச்செடின்னு சொல்லுவாங்க.
இதில் சின்னதாக ஒரு காய் காய்க்கும், அதை நம்ம சாப்பிடலாம். ஆனால் வந்து அது இப்போ சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்போயும் வந்து கிலாக்கா மட்டும்தான் காய்க்கும். இந்த இடத்துல கிலாக்கா, சூறாப்பழம் இதுதான் காய்க்கும். இது வந்து காரச்செடி. இதில் வந்து காய் பச்சை கலரில் இருக்கும், பழம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும், சின்னதாக இருக்கும். இதில் ஒன்றும் காயெல்லாம் இப்போ ஒன்றும் காய்க்கலையா? சூறாக்காவும் இப்போ தான் காய்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நிறையா இனங்கள் அழிஞ்சிருச்சு சாப்பிடக்கூடியது. இது என்ன தெரியுமா? இது இது ஆவாரம் பூச்செடியா? நம்ம இப்போ பொங்கலுக்கு பயன்படுத்துவோம். அது கட்டி அழகு கண்டி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஆவாரம் பூவில் டீ பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம நோயில் முக்கால்வாசி நோய் வந்து கிளியர் ஆகுது. அங்கே ஒரு அழகான மயில் இறகு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பத்தியா? ஒரு அழகான மயில் இறகு. இதை வச்சுக்க, நம்ம வீட்டில் போய் இப்படி எங்கனாச்சும் வச்சுக்குவோம். உனக்கு நான் கிலாக்கா காமிக்கிறேன்னால இங்கே வாயா. உனக்கு கிலாக்கா, குருவி வெத்தலை நிறையா இருக்கியா காட்டுக்குள்ளே. இதெல்லாம் எனக்கு எப்போ தெரியும்னா, என்னோட முன்னோர்கள், நம்ம பாட்டி இருக்காங்களே, இந்த பாட்டி இவங்களெல்லாம் ஆடு மாடு மேய்க்க வருவாங்களா, அப்போக்கே நான் அவங்களோட வருவேன். அவங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்க பறிச்சுட்டு, அப்புறம் வீட்டுக்கு பறிச்சுட்டு போவாங்க. இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு தெரியும். ஐயோ உங்க கரியா தேன் குளவி இருக்குது பெரியா, மலை தேன் சொல்லுவாங்களே, நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா மலை தேன் பார்த்தீங்களா? எங்கே காணும்? எங்கே விரலையே காணும்? இங்கே இருக்கையா? இங்கே இருங்க. மலைத்தேன் வந்து நம்ம அமாவாசை டைமுக்குள்ளே எடுத்துடணும். அமாவாசை வந்தோன்னா குடிச்சிருன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு சரியாக தெரியல, குடிச்சிருமா நான். அமாவாசை டைம்லலாம் எடுத்துடணும். பரேனா வீட்டுக்கு போமாயா? இந்த காடுகள்லாம் சுற்றி பார்க்குறதே ஒரு இயற்கை ஆனந்தம்யா. நிறையா செடி அழிஞ்சு போச்சியா. எல்லாம் காடை பூரா ஒட்டி விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லி பாதி அழிச்சிட்டாங்க. எல்லாம் காடெல்லாம் அவ்வளோ பசுமையாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய காடு இதெல்லாம் அழிஞ்சிருச்சு. மணியா? மணியும் 4 மணி இருக்கும்யா. இங்கே நிறைய ஆவாரம்பு இருக்குது. இதை பறிச்சுட்டு போய் வெயிலில் காய வச்சு டீ பண்ணி குடிச்சோம்னு வச்சுக்க, கொஞ்சம் நாட்டு சக்கரை இல்லைனா பனங்கள் கண்டு இது மாதிரி போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்க, ஆஹா என்ன ஒரு அற்புதமான இது ஆவாரம்பு. ஸ்மெல்லு லைட்டாக தான் இருக்குது, அவ்வளோவா ஸ்மெல்லு இதில் தெரியலை எனக்கு. ஆவாரம்பு, இந்த ஆவாரம்பை ஒடிச்சிட்டு போய் டீ பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்க, சுகர் இருக்குது பார்த்தியா, சுகரோட லெவல் கம்மியாகும். நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த ஆவாரம்பூவில். ஆனால் மக்கள் இது யாரும் பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் நிறைய பேர் சொல்லி தான் கொடுக்குறாங்க, அது அப்படி பயன்படுத்துங்க, இது இப்படி பயன்படுத்துங்க அப்படின்னு. ஆனால் அது யாருமே நடைமுறைக்கு கொண்டு போய் செய்ய மாட்டேங்கிறாங்கய்யா. நடைமுறைக்கு கொண்டு போய் செஞ்சால் தான் நோயெல்லாம் குணமாயிருமே. நோயோடய இருக்கணும், மருந்து வாங்கி திங்கணும், ஆஸ்பத்திரியில் போய் செலவு பண்ணணும். ஏன்யா அவ்வளோ வேலை பார்த்தியோ? ஐயா சோரமில்லையா, கொத்துருச்சேனிய. ஆவாரம் பூ டீ பண்ணுவோம். இதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம், எப்படி டீ பண்ணுறோம் என்னான்ட்டு. இந்தயா அவ்வளோதான். இந்த காடை சுற்றி இன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஆனால் இதில் நம்ம இன்னும் பார்க்காத, நமக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குது. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இதில் வந்து தண்ணீர் பழச்செடின்னு சொல்லுவாங்க, தண்ணீர் கிழங்கு. அந்த ஒரு கிழங்கு இருக்குது, சாப்பிட்லாம். இந்த நுணாப்பழம் அது சீசன் காய்க்கும் போது, நொங்கு, இன்னும் சூறப்பழம் காமிக்கலை, இன்னும் காரைக்காய், இன்னும் நிறையா இருக்குது நம்ம காட்டுகளில் நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய சாப்பிடக்கூடியது.
அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சில விஷயத்தை காமிக்கிறேன். டாடா பாபாய்.